என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வலி அப்படிங்கிறத அனுபவிக்காதவங்களே இருக்க முடியாது. வலி தேவையா அப்படின்னா நிச்சயமாக தேவை தான். நம்ம நினைக்கிறோம் சந்தோஷமாக இருக்கணும், எப்போதுமே நம்ம கேட்டதெல்லாம் கிடச்சிடணும், எப்போதுமே வாழ்க்கையில் நம்ம கஷ்டமே படக்கூடாது. ஆனால் நிச்சயமாக ஒரு வலியை அனுபவிக்காமல் வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காயங்களும் வலிகளும் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்திட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். வலி அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பகுதியே அது வலியாக இருக்கிறது. வலி இருந்தால் தான் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளால் முன்னேற முடியும். எதுவுமே இல்லை, எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே கிடைக்கிது, கேட்டதெல்லாம் கிடச்சிட்டே இருக்குது, ரொம்ப போர் அடிச்சிடும்ல. ஏன்னா வாழ்க்கையில் சவால்கள் இருந்தால் தான் அதை சமாளித்து வரக்கூடிய அந்த தகுதி நமக்கு வரும். அந்த வெற்றின்னு அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம அடையும் பொழுது, அந்த வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி அந்த வெற்றி அடையும் போது இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அந்த த்ரில்லிங்க்கும் சரி, அந்த சந்தோஷத்திற்கும் சரி அளவே இல்லை. ஒவ்வொரு வலியும் வாழ்க்கையோட பார்வையே நமக்கு மாற்றிடும். நம்ம அனுபவித்து அந்த வலிகளை தாண்டி கடந்து வரும் பொழுது அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குற பார்வை இருக்குது பாருங்கள், அவ்வளவு அனுபவம் இருக்கும் உங்ககிட்ட. அதனால தான் வலி இல்லைன்னா நம்ம பிறப்புக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரசவ வலி அப்படின்னு ஒரு வலி இல்லைன்னா நம்ம பிறப்பே இல்லையே. நம்மெல்லாம் பிறக்கும் போதிலிருந்தே வலியை அனுபவித்து வாழ்ந்து கடந்து தான் வந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் வாழ்க்கையை புரிஞ்சிக்கணும்னு ரொம்ப தேடி ஓடிக்கிட்டே இருக்காதிங்க. வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ எப்போதுமே வாழ்க்கையை தேடி புரிஞ்சிக்கணும்னு ஓடாமல் அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துருங்க. ஒவ்வொரு முறை யாரோ ஒருவர் நம்மளை காயப்படுத்தும் போதெல்லாம் தான் அந்த ஏற்படுற அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அப்போது என்ன நம்ம உணர்றோம் தெரியுமா? இனிமே இது போல் நாம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வை தரும். எப்போலாம் நம்ம காயப்பட்டு துடிச்சு போகிறோமோ, அந்த வலியை அனுபவிச்சிட்டோமோ, இந்த மாதிரி ஒரு வலியை நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாதுரா இறைவா, யாருக்கும் இது மாதிரி ஏற்படக்கூடாதுன்னு நம்ம மனசு நினைக்கும் பார்த்தீங்களா, அது தாங்க நம்மளோட அனுபவம். லைஃப் லெசன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தோற்று போயிட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் கலந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோற்று போய் நிற்கும் பொழுது, இல்லை தோற்று போயிட்டோமோ அவளை தாண்டா முடிஞ்சிருச்சுடா நம்ம லைஃப்னு நினைக்கிற அந்த செகண்ட் அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த முறை அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியை கொண்டு வந்து கொடுக்கும். வெற்றியும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குது. ஒவ்வொரு முறையும் நம்மளை யாராவது கீழே தள்ளிவிடும் பொழுது தான் உடனே எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற அந்த மனபலமே வருது. நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போராடி ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போது யாராவது எங்கே இருந்தாவது அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. நம்ம கீழே விழுந்துருவோம் ஒன்றுமே இல்லாமல். எத்தனையோ முறை விழுந்து பொழுது தான் எழுந்து நிற்கணும்னு உடனே எழுந்து நின்றதுனால தான் மறுபடியும் நம்ம விழுறோம். மறுபடியும் விழுறதுனால தான் மறுபடியும் எழுந்து நிற்கிறோம். ஸோ எது வாழ்க்கைன்னு தேடிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் வாழறது தான் வாழ்க்கை, நான் வாழறது தான்டா வாழ்க்கை அப்படின்னு நம்புங்க. அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலம் போயிட்டே தாங்க இருக்கும். நம்ம வாழ்ந்தாலும் இல்லைனாலும் இந்த டைம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன தான் செய்யணும்? எப்படி நான் அந்த வலிகளை கடந்து வாழணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இந்த வாழ்நாளில் இந்த வலியையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து அந்த அனுபவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போது முடிஞ்ச அளவுக்கு அதே வலியை நம்ம அனுபவிக்காமல் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த அனுபவத்தை தான் எடுத்துக்கணும் சொன்னனே தவிர அந்த வலியே கிடையாது. எப்பொழுதுமே ஒருவரோட வாழ்க்கையில் இருந்து அவங்க அனுபவத்தை எடுத்துக்கணும். அவங்க வாழ்க்கையே நம்மளும் எடுத்துக்கிட்டு அது மாதிரியே தான் எனக்கும் நடக்கும்னு நிச்சயமாக நம்ம நினைக்கவே கூடாது. எப்போவுமே எதிர்காலத்தை பற்றியே நம்ம கற்பனை செஞ்சுட்டு ஒரு பயத்தோடையே அப்படியே வாழாமல்
இப்போது ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கு. ஏன்னா எதிர்காலத்தை பற்றி நம்ம நினச்சி வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த நிகழ்காலத்தை நம்ம விட்டுடுவோங்க. நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தால் தானே நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஒன்றா பாஸ்ட்டை நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுறதும் இல்லை வரப்போகிறத நினச்சி பயந்துட்டுருக்கிறதும் தான் நம்ம வாழ்க்கையாகவே போயிடுச்சு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த செகண்ட், இந்த நிமிஷம் இறைவன் நமக்கு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நல்ல கை கால்களை கொடுத்துருக்காரு. மூச்சு காற்று தினமும் நம்மளை கேட்காமலே இயங்கிட்டு இருக்குது, இயக்க வச்சிட்ருக்குது. உணவு கிடச்சிட்ருக்குது, தங்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம், போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி, சுற்றி என்னன்னு கேட்க ஒரு 2 மனுஷங்க, எப்போதும் கூடவே இருக்கிற இந்த பிரபஞ்ச பேராற்றல், அந்த நிலா, நட்சத்திரம், சூரியன், காற்று, இயற்கை, காய்கறிகள், பழங்கள், உணவு, உடை, இருப்பிடம்னு இத்தனையும் கொடுத்துருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னமும் நம்ம வேணும்னு என்னங்க கேட்க முடியும்? அப்போது இதெல்லாம் சுற்றி இந்த இயற்கையை ரசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. நிகழ்காலத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. ஒரு முறை ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த வலியை அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வலியை பற்றி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அந்த வலியிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் இனி வரப்போகிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பலமாக இருக்கும். எப்போதுமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் பொழுது, இவங்கெல்லாம் இவ்வளோ தாண்டி வந்திருக்கும் போது நம்மளாலேயும் முடியும்ல அப்படின்னு நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வர்றதை உணர முடியும். உங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் பட்ட அந்த வழிகளிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அது இன்னொருவருக்கு வாழ்க்கை பாடமாகவே அமையும். சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் என்னோடய பதிவை பார்த்துட்டு எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு. அப்போல்லாம் அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம செய்கிற ஏதோ ஒரு விஷயம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அனுபவங்கள் எத்தனையோ பேருக்கு வழி நடத்துவதாக அமையும். அதனால் நீங்கள் என்ன உணர்ந்தீங்களோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நன்றி உணர்வு. எந்த ஒரு விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு, எனக்கு இவ்வளோலாம் கிடைக்கிது, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இயற்கை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து அனுபவித்தது. அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளேயே சொல்ல முடியாத அந்த நன்றி உணர்வு தானாக வந்துடும். எப்போ தெரியுமா? நிகழ்காலத்தில் நடக்கிறத சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இன்றைக்கி நாள் நல்லபடியாக போச்சு, அதே போல் இன்றைக்கி நாள் நல்லா போச்சுன்னா இதோட தொடர்ச்சி இன்றைக்கி எப்படி வாழறீங்களோ அதுதானே எதிர்காலம். ஸோ நாளைக்கும் ரொம்ப நல்லாவே போகுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இன்றைக்கே வந்துடும். இந்த இயற்கையை ரசித்து சந்தோஷமாக உங்கள் ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணி செலிப்ரேஷனாக வாழுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.